சாய் பக்தர்களுக்கு என் அன்பு வணக்கங்கள். ஓம் சாய்ராம். என் அன்பு குழந்தை, உன் சாயப்பா உன்னை தேடி வரும் காரியம், உன் சாயப்பா உன்னை தேடி வரும் காரியம், உன் மனதில் நடந்து கொண்டிருக்கும் போராட்டங்களுக்கு நான் ஒரு முடிவு கட்ட வேண்டும் என்று எண்ணி வந்திருக்கின்றேன். உன் மனது எத்தனை பாடாய்ப்படுகிறது, எத்தனை வேதனைகள், அதில் எத்தனை கண்ணீர் தான் உனக்கு வந்து கொண்டிருக்கிறது. கண்ணீர் வற்றிவிடும் நேரத்தில் உன் சாயப்பா வந்துள்ளேன். இனிமேல் கண்ணீர் வரக்கூடாது என்று அனைத்திற்கும் முற்றுப்புள்ளி வைக்க வந்துள்ளேன். என்னை பாரபட்சம் பார்க்காமல் என்னுடைய வாக்கை சற்று கேளும். என் குழந்தையே, உன் வாழ்க்கையில் எதையோ எதிர்பார்த்து கிடைத்ததை வைத்தாவது வாழ்ந்து கொள்ளலாம் என்று நிம்மதியாக வாழ வேண்டும் என்ற ஒரே எண்ணத்தோடு வாழ்ந்து வரும் உன்னை இப்படி கூட வாழ விட மாட்டார்கள் என்று இவர்கள் உன் மீது இருக்கும் வெறுப்பு எத்தனை. உன் கண்ணீரை எத்தனை முறை பார்த்தாலும் அவர்கள் மனம் இரக்கமாகவில்லையே. நீ எத்தனை வேதனைப்படுகிறாய் என்று முழுமையாக தெரிந்து இருந்தும் உன்னை கண்டும் காணாமலும் போகும் இவர்களுக்காக எதற்கு நீ வேதனைப்பட்டு உன்னை நீ தொலைத்துக் கொள்கிறாய்? உன் சந்தோஷத்தை எதற்காக நீ இழந்து வருகிறாய்? இங்கு உனக்காக யாரும் இல்லை என்று தெரிந்தவுடனேயே உன் வாழ்க்கையில் உனக்காக நீ வாழ பழக வேண்டும். மற்றவர்களுக்காக என்று உன் வாழ்க்கையை தொலைத்து கொண்டே இருக்காதே. எதை இழந்தாலும் பெற்றுக்கொள்ளலாம். உன்னை விட்டு போன எந்த உறவுகளும் உன்னை தேடி வரும் காலமும் இருக்கிறது அல்லவா? ஆனால் இந்த நொடி என்பது உனக்கு திரும்ப கிடைக்குமா? இப்பொழுது நீ இழந்து கொண்டிருக்கும் நொடிகள் உனக்கு திரும்ப கிடைக்கும் என்றால் நீ இதை இழந்து கொண்டு இல்லை என்றால் நான் சொல்வதில் அர்த்தம் இருக்கிறது. அப்படி என்றால் எழுந்து உன் கடமையை செய். இவர்களுக்கு முன்னால் வாழ்ந்து காட்ட வேண்டும் என்ற எண்ணத்தை வளர்த்து கொண்டு உன்னுடைய வேலையை கவனத்தை செலுத்து. உன் குடும்பத்தை மேம்படுத்தி அனைவர் முன்னாலும் நன்றாக வாழ்ந்து காட்டு. உன்னை வேண்டாம் என்று உதறிவிட்டு சென்றவர்கள் பிறகு உன்னையே பார்க்கும்போது நீ உடல் மெலிந்து உன் வாழ்க்கை இழந்து காணப்பட்டால் உன்னை விட்டு போனது நல்லதுதானே என்று அவர்கள் நினைத்துவிடக் கூடாது. அவர்களுக்கு முன்னால் அவர்கள் திரும்ப உன்னை தேடி வரும் முன் உன் வாழ்க்கை செழிப்பாக இருக்க வேண்டும். உன்னை ஏன் இழந்தேன், இத்தனை நாள் உன்னை விட்டு ஏன் பிரிந்தோம் என்று அவர்கள் வருத்தப்படும் அளவு நீ வாழ்ந்து காட்ட வேண்டும். அங்கே யாரும் உன்னை இழக்கவில்லை, நீதான் இழந்து நிற்கிறாய் என்று நீ அழுது கொண்டிருக்கிறாய். உண்மை என்ன தெரியுமா? உன்னைதான் அவர்கள் இழந்திருக்கிறார்கள். உன்னுடைய அன்பைதான் அவர்கள் இழந்திருக்கிறார்கள். இந்த உலகத்தில் உன்னை போல் யாரும் பார்க்காத நிலையில் இருந்தும் உன்னை வெறுப்படைய செய்து உன்னை கண்டும் காணாமலும் நீ இல்லாமல் நான் வாழ்ந்து காட்டுவேன். நான் இல்லாமல் உன்னால் வாழ்ந்து காட்ட முடியும் என்று உன்னை ஒதுக்கி வைத்து வேடிக்கை பார்க்கும் அவர்கள்தான் உன்னை இழக்க வைத்திருக்கிறார்கள் என்பதை புரிய வைக்க வேண்டும். அதற்கு நீ உன் கடமையை செய்ய வேண்டும். உன் வாழ்க்கையை நன்றாக கடந்து வா, மகிழ்ச்சியோடு கடந்து வா, சந்தோஷமாக இன்று உறங்கப்போ. நினைத்த காரியத்தை நடத்தி கொள்ளப் போகிறாய். நல்லதே நடக்கும். ஓம் சாய்ராம். நன்றி, வணக்கம்.